வெல்கம் டு மேப் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோல வந்து பகத்சிங் பத்தின டீடைல வந்து பாத்திரலாம். இவரோட சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா ஷாஹீது பகத்சிங் அப்படின்னு சொல்றாங்க. ஷாஹீது அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மா வீரர் அப்படின்னு மீனிங்காமா. பிறப்பு பாத்தீங்கன்னா இவர் வந்து 1907 செப்டம்பர் 28 வந்து பிறந்திருக்காரு. எங்கனாக்கா பஞ்சாப் மாநிலத்தை லயால்பூர் மாவட்டத்துல பங்கா அப்படிங்கிற கிராமத்துல வந்து பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் பாத்தீங்கன்னா கிஷன் சிங் வித்யாவதி அப்படிங்கிறவங்களுக்கு 2வது மகனா இவர் வந்து பிறந்திருக்காரு. சரிங்களா? இவர் வந்து இளமையில இருக்கும் போதே என்னன்னா நிறைய புக்ஸ் வந்து படிப்பாராம். ஐரோப்பிய புரட்சிகள் பத்தின அந்த புக்ஸ் எல்லாமே படிப்பாரு. இவரோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலில எல்லாருமே சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களா தான் இருந்திருக்காங்க. சோ, அதனால சுதந்திர போராட்ட அந்த உணர்வு வந்து அவருக்கு வந்து அந்த இளமையிலேயே அவருக்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? அப்ப 1919ல என்ன நடந்துச்சு? ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்ததா? அத யார் நடத்தியிருப்பா? ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறவர் நடத்தியிருப்பாரு. இத வந்து இவர் என்ன பண்றாரு? அவரோட 12 வயசுல இது வந்து நடந்திருக்கு. அத இவரு நேர்லயும் பார்த்திருக்காரு. அப்போ ஒ நம்ம நம்ம நாட்டு மக்கள் இப்படி கொல்லப்படுறாங்களே அப்படிங்கிற அந்த அந்த வெறி வந்து அவருக்கு அப்பயே வந்திருக்கு. இந்த நம்ம எப்படியாவது சுதந்திரத்த வாங்கிட்டு இந்த ஆங்கிலேயர்கள வந்து நாட்ட விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு அந்த வயசுலயே வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்றாரு? சுதந்திர போராட்ட இயக்கங்கள்லாம் சுதந்திர போராட்ட இதுலலாம் வந்து பங்கெடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட 13 வயசுல பார்த்தீங்கன்னா, காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்த வந்து பங்கெடுக்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கம் எப்ப நடக்கும்? 1920 நடந்துச்சுங்களா? ஒத்துழையாமை இயக்கம் தான் 1920 நடந்துச்சு. அந்த இயக்கத்துல வந்து இவர் வந்து இணைஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்த வந்து வாபஸ் வாங்கியிருப்பாரு. எதனால அப்படின்னாக்கா, 1922ல சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கும். என்னன்னா, இந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காவல்துறையினர வந்து 22 காவல்துறையினர வந்து உள்ளே வச்சு எரிச்சிருப்பாங்க. காவல் நிலையத்தோடயே எரிச்சிருப்பாங்க. அத பார்த்த காந்தியடிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்த வந்து வாபஸ் வாங்கியிருப்பாங்க. சோ, அதுல வந்து வாபஸ் வாங்குனதுனால, பகத்சிங் என்ன பண்றாரு, ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாரு. அதனால என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அகிம்சைலாம் சரிப்பட்டு வராது. சொல்லுவாங்கல்ல, "அடிதடி உதவுற மாரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்" அப்படிங்கிற மாரி, அகிம்சைலாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நாம தீவிரமா போராடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 1924ல சச்சீந்திரநாத் சன்யால் அப்படிங்கிறவர் வந்து இந்துஸ்தான் குடியரசுக் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்துறாரு. அதுல இவர் வந்து பகத்சிங் வந்து போய் இணைஞ்சிடுறாரு. சரிங்களா? 1926ல பார்த்தீங்கன்னா, பகத்சிங், சுக்தேவ் போன்ற அவர் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நவ்ஜவான் பாரத் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சைமன் குழு எதிர்ப்பு. சைமன் குழு வந்து 1927ல அமைச்சிருப்பாங்களா? அந்த சைமன் குழு வந்து இது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்டின்னாக்கா, அதுல வந்து அந்த குழுவுல வந்து ஒரு இந்தியர்கள் கூட வந்து இடம்பெற மாட்டாங்க. ஃபுல்லா ஆங்கிலேயரா இருப்பாங்க. அதனால அந்த சைமன் குழுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும். அது அது விளைவா வந்து எங்க பார்த்தாலும் போராட்டம் வெடிக்கும். அப்ப போராட்டம் வெடிக்கிறப்போ, அது மாரி அந்த போராட்டம் நடத்துறப்போ, லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிடுவாரு. அவர யார் கொன்றுப்பான்னா, சாண்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு காவல் அதிகாரி வந்து கொன்றுப்பாரு. அதனால இந்த பகத்சிங்கும், ராஜகுருவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாண்ட்ரஸ வந்து படுகொலை வந்து செஞ்சுருவாங்க. சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து தொழிலாளர்கள் போராட்டம் வந்து நடந்திருக்கும். ஏன்னா, வேலை வந்து சரியா குடுக்க மாட்டாங்க. சம்பளம் வந்து ஓய்வூதியம் வந்து சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். வேலை வந்து அதிகமா வாங்கிப்பாங்க. அந்த பிரச்சனை வந்து அதனால தொழிலாளர்கள் ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஆங்கில அரசு வந்து அ அத அவங்கள வந்து அடக்குறதுக்காக என்ன பண்ணும்னா, தொழில் தகராறு சட்ட வரைவு அப்படிங்கிற ஒரு மசோதா வந்து நிறைவேற்றத்துக்காக சட்டமன்றத்த வந்து சட்டப்பேரவைய வந்து கூட்டியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப மத்திய சட்டப்பேரவையில வந்து 1929 ஏப்ரல் 8 அன்னைக்கு அந்த பேரவை வந்து சட்ட வரைவு வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த சமயத்துல என்ன பார்த்தீங்கன்னா, பகத்சிங்கும், பி.கே. தத்தும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியோ உள்ள அந்த சட்டப்பேரவைக்குள்ள நுழைஞ்சு குண்டுவீச்சு வந்து நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? அந்த குண்டுவீச்சோட என்ன பண்ணுவாங்கன்னா, "இன்குலாபாத் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க" அப்படிங்கிற கோஷங்களையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து அதனால என்னன்னா, அந்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க 3 பேரையும் வந்து கைது செஞ்சுருவாங்க. கைது செஞ்சு எங்கன்னா லாகூர் சிறையில வந்து அடைச்சிருவாங்க. அப்ப லாகூர் சிறையில 1931 மார்ச் 23 அதிகாலை மூவரும் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. சரிங்களா? இதுல வந்து இந்த தூக்கிலிடப்பட்டப்போ பகத்சிங்கோட வயசு என்னன்னா 24 வயசு தான் அவருக்கு வந்து ஆயிருக்கும். இது வந்து அதாவது பகத்சிங்க்கு வந்து ஒரு தடவ வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து புடிக்காம இவரு வந்து வீட்ட விட்டு வெளியேறிடுவாரு. ஏன்னா, நான் வந்து என்னோட கவனம் எல்லாமே சுதந்திர போராட்டத்த பத்தினது தான். நான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுவார். சரிங்களா? அந்த கடிதத்த வந்து தமிழ்ல வந்து ஜீவானந்தம் வந்து "நான் ஏன் நாத்திகன் ஆனேன்" அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாரு. இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்ல வந்து குடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.